வணக்கம் தமிழக மக்களே, மீண்டும் உங்கள் லோகநாதன். என்னதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு? அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற பேச்சு போயிட்டு இருக்கு காலகாலமாக. ஓகே, எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் தலை வணங்கி அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் சரி, அரசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் சரி, எல்லாத்தையும் மக்கள் தவறாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அரசியல்வாதி உட்பட. ஆனால் இந்த அரசும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, மக்களுக்கு என்னைக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க? அதை யோசித்து பார்க்கணும். இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆட்சி வந்தால் நல்லது பண்ணும், அந்த ஆட்சி வந்தால் நல்லது பண்ணும்னு சொல்லி மக்கள் மாறி மாறி ஒரு நல்லதை வேண்டி நமக்கான ஒரு நல்ல வாழ்வு வராதா? இன்னமும் ஒரு சொந்த வீடு இல்லாமல், சாப்பிட சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ மக்கள் தெருவோரத்தில் வாழ்கிற நிலைமை இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறவங்களோட கடைகோடியில் இருக்கிறவன் என்னைக்காவது நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வராதா, ஏதோ ஒரு அரசாங்கத்து மூலிமா நமக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்வு வராதான்னு எவ்வளோ மக்கள் தவம் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த இரு பெரு ஆளுங்கட்சிகளை உங்களை நம்பி நாங்கள் நாசமாக போனது போதும், புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு நாங்கள் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுக்குறோம், அவர் எங்களுக்கான நல்லாட்சியை கொடுப்பாரா என்னங்கிறத பார்ப்போம். அவரும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா தலையெழுத்து எப்படியோ போகுது, இருந்தால் இருக்கிறோம், செத்தா சாவுறோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வெறுத்து போய் இந்த 2 கட்சிகளை மேலேயும் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குன்னு இவ்வளோ ஆட்பறித்து செலவு பண்ணி அவ்வளோ தூரம் எங்கெங்கேயோ இருந்து வெளி நாடுகள் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஓட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ கட்சி அப்படி இருக்கிறப்ப அவர் ஆதரித்து இன்றைக்கி 108 சீட்டு வரைக்கும் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ மக்களோட மனநிலை, மக்களோட மரியாதை, மக்களோட சுய கௌரவம், இதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் அந்த மனுஷனை என்னதான் பாடுபடுத்துவீங்க சொல்லுங்கள்? நடிகன் வந்துட்டான், கூத்தாடி வந்துட்டான், அவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், இதுவரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன சால்றா, இத்தனை கேள்வி, எவ்வளவு இதில் வேற பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தோன்ற கருத்துக்கள், இவங்க யூகத்துக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள். இல்லை ஒருவேளை இந்த டிவி, இந்த அரசியல்வாதி இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தையோ இல்லை ஒரு எதையோ ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில, அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்லாம் இல்லை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மனுஷன் நடிக்க போனப்பையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட திறமையை வளர்த்துக்கிட்டு அவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போய் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம கூட இருக்கிற மக்களுக்கு இனி போதும், நம்ம பிறந்தோம். ஏன்னா ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்ன? பிறந்துட்டோம், வளர்த்துட்டாங்க பெற்றவங்க, கடைசி காலத்தில் பெற்றவங்களுக்கான ஒரு செலவு, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பெற்றவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் நம்மளை நம்பி வந்த மனைவி, நமக்காக பிறந்த குழந்தை, இவங்களுக்கான பாதுகாப்பு, சொத்தாக இருக்கட்டும் இல்லை வசதிகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அப்படிங்கிறது தான் ஒரு சராசரி மனுஷனோட இதையெல்லாம் அவர் நிரந்தரமாக பூர்த்தி பண்ணிவிட்டு தாய் தந்தைக்கு என்ன தேவையோ அதை செட்டில் பண்ணிட்டு மனைவி குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை செட்டில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நமக்கு போதும், இனி இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையை நம்மளை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்ட மக்களை நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து நம்மளால் முடிஞ்ச, ஏன்னா என்னதான் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு நல்ல குணம் படைத்தவனுங்களாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக மக்களுக்கு போய் எந்த உதவியும் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சு அவனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேர் வந்துருச்சுன்னா
நம்ம அரசியல் வாழ்க்கை எங்கே போயிருமோன்னு அரசியல்வாதிகள் பண்ண விட மாட்டாங்க. அதிகாரிகளை வச்சு மிரட்டுவாங்க, ரவுடிகளை வச்சு மிரட்டுவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஆரம்பித்த காலத்திலேருந்து இலங்கை தமிழர்களுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும், ஒரு மழையில் பாதிக்கிறதுக்கும் சரி, கொரோனாவுக்கும் சரி, ஏகப்பட்ட நல்லதுகளை செஞ்சுருக்கா. அப்படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு லைப்ரரி, கம்ப்யூட்டர் சென்ட்ரு, இந்த மாதிரி எவ்வளோ நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். திரைமறைவில் இல்லைனாலும் பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அது மக்களுக்கு தெரியும். இதை நம்ம இன்னும் நமக்கு தோன்றதை நமக்கு செய்யணும் அப்படின்னா நமக்கான ஒரு அதிகாரம், ஒரு பவர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம காசை போட்டோ கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கியோ என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆசைப்பட்டு வந்தார். மக்களும் அவரை முழுசாக ஏற்றுக்கிட்டு 108 சீட்டு கொடுத்து இன்றைக்கி வச்சுருக்காரு. ஏண்டா அவரை ஒரு ஆட்சி அமைக்க விடாமல் என்னென்ன கேலி கிண்டல் மறுபடியும். எப்பா பாவண்டா அந்த மனுஷன். உண்மையாலுமே எந்த மனுஷனுக்கும் இந்த ஒரு இது, ஏன்னா சொல்லுவாங்க என்னைக்குமே, நல்லது செய்கிறவனுக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள், அவமரியாதை, கேவலம், கிண்டல், நையாண்டி, 1008 கேள்வி எல்லாம் வரும். குடிச்சிட்டு இல்லை ஒரு ரவுடி போகிறான் அப்படின்னா அவனை பார்த்தா கேட்கணும்னு மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் கேட்க முடியாது. ஏன்னா பயம். அப்படி தான் இப்போ இருக்கிற பத்திரிகையும் சரி, நான் பெரிய பத்திரிகையாளி, நான் பெரிய ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு கதை கட்டுறது, இவங்களுக்கு தோன்றதை தான் மக்கள் வந்து ஏற்றுக்கணும்னு டிவியாக உட்காந்துட்டு பேசுகிறது. இங்கிட்ட அரசியல்வாதிகள் என்னையை மீறி அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்க மக்கள், இவ்வளோ கோடி மக்கள் உங்களுக்கு தானே இத்தனை வருஷம் ஆட்சி பிடித்து ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பெரும்பான்மை கிடைக்கல. அதுக்கு காரணமும் முன்னாடி ஆண்ட கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். எத்தனை மாவட்டங்களில் பஸ் இல்லாமல் மக்கள் வர முடியாமல் அவஸ்தைப்பட்டு மதியத்தில் இருந்து நைட்டு விடிய காலம் வரைக்கும் நின்று இதுக்கு மேலே போக முடியாதுன்னு வெறுத்து போய் போன மக்கள் எவ்வளவோ பேர். இன்றைக்கி அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பேருந்தை விட்டு வழி நடத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் தனி மெஜாரிட்டியை காட்டி ஆட்சி அமைச்சிட்டு போய்கிட்டே இருந்திருப்பார். அப்படி இருக்கிறப்ப பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். மதத்துக்கு அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க நான் கேட்குறேன். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நான் 108 கோயிலை இடிச்சிருக்கேன், பெருமை. அதையும் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொருத்தர் ஓசி, இவங்க அப்பா வீட்டு சொத்தில் கொடுத்துருக்காரு, அதனால் நம்ம வந்து ஓசியில் போகிறோம். ஏன் கேட்டான் ஓசி. இன்னொருத்தர் 1000 ரூபா வந்துருச்சா, அதை வாங்கி மேக்கப் பண்ணிக்கோங்க. லவ்வராக இருக்கவங்க ரீசார்ஜ் பண்ணி விடிய விடிய லவ்வர்கிட்ட பேசுங்க. எவன் அப்பா வீட்டு காசுடா, நான் லவ்வர்கிட்ட பேசுகிறேன், நான் எவங்கிட்டே பேசுகிறேன், என் வீட்டு காசு எடுத்து எனக்கு கொடுக்குறேன். இன்னொருத்தர் ராமத்துக்கும் பட்டைக்கும் ஒரு நல்ல ஒரு புது அர்த்தம் கொடுத்தார், கொச்சான அர்த்தம். இந்த மாதிரி அரசியல்வாதிகளை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரோட கட்டுப்பாட்டை வச்சிருக்க முடியாத ஒரு அவல நிலை. கல்குவாரியில் அளவுக்கு மேலே எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிருபர் போனால் அவனை அடித்து அதை வீடியோ விட்டு கொலை மிரட்டல். அன்னைக்கெல்லாம் இந்த டிவியில் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, ஆளுங்கட்சி திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க. ஒரு டிவிக்காரன் அடித்ததுக்கு எத்தனை டிவிக்காரன்டா போராட்டம் பண்ணீங்க தெரியாமல் கேட்குறேன். இதுக்கெல்லாம் எந்த இதுவும் ஒப்பு இருக்காது. இன்னமும் ஜிங்ஜாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சி அமைக்க விடுங்க. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வந்தால் அது ஏன் விட்டு காசு, அதையும் எங்கள் தலையில் தானே கட்ட போகிறீங்க. அப்படியே அவரை மறுபடியும் ஆட்சி அமைக்க விடலை அப்படின்னா, மறுபடியும் ஆட்சி அமைச்சார்னா ஒருத்தன் கூட டெபாசிட் ஆக மாட்டீங்க. இதோடு இந்த திராவிட கட்சிகள் ஜீவசமாதி ஆயிரும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் தமிழகம் இப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த மக்களுக்களோட உணர்ச்சிக்கு என்னைக்கு தாண்டா அந்த அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி என்னைக்கு தாண்டா மக்களாக மதிக்க போகிறீங்க? காலத்துக்கும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்சி ஆள்றவனுக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டாங்களா தெரியாமல் கேட்குறேன். ஒரு அரசு சரியாக கீழே பேசிக் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு மெம்பர், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட், அப்புறம் தலைவர், அப்புறம் கவுன்சிலர், அதுக்கப்புறம் ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மேயரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து கடைசியாக முதலமைச்சர்.
முதலமைச்சர் அமைச்சர்களை பார்த்து என்னப்பா உங்கள் மாவட்டத்துக்கு தேவை அப்படின்னு முதலமைச்சர் கேட்டால், அமைச்சர் அவரு கீழே இருக்க எம்எல்ஏவை பார்த்து இந்த மாதிரி அம்மா முதலமைச்சர் கேட்டிருக்காரு உன்னோட மாவட்டத்துக்கு என்ன தேவைன்னு அவர் கேட்டால், முதலமைச்சரை அங்கே உள்ள மேயரை கேட்டு அங்கே உள்ள கவுன்சிலர்களை இது பண்ணி கவுன்சிலர்கள் தலைவர்கிட்ட போய் தலைவர் வார்டு மெம்பர்கிட்ட போய் ஒவ்வொரு கிராமத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தலைமை கேட்டு அதை கடைசி வரைக்கும் போய் கடைக்கோடி தொண்டனாக இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் என் வார்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்படி படிப்படியாக போய் ஆட்சி நடத்தினீங்கன்னா எதுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வரணும்? மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணியிருந்தா எதுக்கு ஊடா மறுபடியும் வரணும்? அம்மா தாயேன்னு வெக்கம் இல்லாமல் காலில் விழுவுறீங்கல்ல, காலில் விழுந்து இது கேட்குறீங்க. ஆனால் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் காலில் விழுந்தாலும் தூக்கி விட வேணாம், அட்லீஸ்ட் மிதிக்காமல் இருக்குன்னு தான் சொல்கிறோம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிஜேபி வரும்னா இப்போ 2 பேரும் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தானே ஆட்சி பண்ணுறீங்க. நீங்கள் சரியாக பண்ணலை, இன்னொருத்தர் பண்ணுவாருன்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்தா யாரும் அவர் ஆதரவு கொடுன்னு கேட்க தேவையில்லை. நீங்களாக போய் கொடுத்து ஆட்சி அமைங்க, நம்ம மக்களுக்கு நம்ம பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் போய் நிற்கணும். அதுதான் தமிழர் பண்பாடு. அதனால் இவர் சொல்லலை நான் அவர்கிட்ட கேட்கணும், நான் இவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டு ஆளை விடுங்க. பாருங்கள், நீங்கள் எவ்வளவோ பவர் அனுபவிச்சிட்டிங்க, எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்துட்டீங்க. ஒரு 5 வருஷம் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே. அவர் வேறு என்ன கேட்குறாரு? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே அப்படி நீங்கள் மத்தியிலையும் சரி, இங்கே மாவட்டத்துலேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, மறுபடியும் விஜய்க்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க தமிழ்நாடு மறுபடியும் ஒரு நேபாள் போல், ஸ்ரீலங்கா போல் ஒரு பெரிய கலவரத்தை கூடிய சீக்கிரம் சந்திக்கிற நிலைமையில கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.